திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து இருவர் காயமடைந்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, வணக்கம். என்ன நடந்தது? தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 நபர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? அங்கு கோவிலில் என்ன நிலவரம்? விரிவான தகவல்கள் பவானி. நிச்சயமாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அவ்வாறு வருகை தரக்கூடிய பக்தர்கள் கோயில் முன்பு செல்வதற்கு முன்பாக கோவில் முன்பு இருக்கக்கூடிய யானை தெய்வானை முன்பு ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் அந்த யானைக்கு பல வகைகள் எல்லாம் கொடுத்த பின்புதான் திருக்கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது என்பது வழக்கமானது. அந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு குட்டி யானையாக தெய்வானை என்கிற எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. யானை திருச்செந்தூரில் தற்போது செல்ல பிள்ளையாகவே வளர்ந்து வருகிறது. இந்த யானையை காண்பதற்காக பல்வேறு பக்தர்கள் யானையை கண்டு மகிழ்ந்து ஆசீர்வாதம் பெற்று செல்வர். இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருந்த பக்தர் ஒருவர் யானை தெய்வானைக்கு இன்று வாழைப்பழம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது யானையை பார்த்து கொண்டிருந்தக்கூடிய பாகன் உதயா என்பவரும் கூட இருந்திருக்கிறார். அப்பொழுது திடீரென்று யானைக்கு மதம் பிடித்ததாக தெரிகிறது. உடனே யானை பாகனை தூக்கி வீசியதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே யானை பாகன் உதயா என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். அவரையும் தற்பொழுது திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். மேலும் வாழைப்பழம் வழங்கிய பக்தர் ஒருவரையும் தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுவதால் அவரையும் திருச்செந்தூர் மருத்துவமனைக்கு தற்பொழுது அழைத்து சென்றிருக்கின்றனர். இதில் யானை பாகன் உதயா என்பவர் படுகாயமடைந்து அங்கேயே உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தற்பொழுது மிகவும் பயந்த நிலையிலையும் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகியும் இருக்கின்றனர். தற்பொழுது இதனைத் தொடர்ந்து மேலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முழுவதுமே இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பவானி, யானைக்கு மதம் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும்போது யானை தற்பொழுது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அங்க வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? நிச்சயமாகவே தற்பொழுது யானை பாகனை தூக்கி வீசப்பட்ட அந்த நிலையில அங்கு அதிகப்படியான பக்தர்கள் கூட்டமானது காணப்பட்டது. இதில் யானை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது யானை அமைதியான சூழலில் இருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து மேலும் யானை யாரையும் துன்புறுத்தாதபடி பாதுகாப்பு சூழ்நிலை இருக்கும் என்று தெரிகிறது. பக்தர்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பா ஒரு அச்சம் இருக்கும். அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? தற்பொழுது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்பொழுது அந்த பரபரப்பான சூழ்நிலையில் இதனை அமைதிப்படுத்துவதற்காக முன்னேற்பாடுகள் தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது யானை பாகனின் நிலவரமும் அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பக்தரின் நிலவரமும் என்னவென்று பார்ப்பதை பொறுத்துதான் மேலும் இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் கோயில் தரப்பிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். பவானி, இப்போ பாகன் உயிரிழந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மற்றொரு நபர் அந்த பக்தர், அவருடைய உடல்நிலை என்னவா இருக்குது? அதை பத்தின அப்டேட் இல்ல. அவரையும் யானை தூக்கி வீசப்பட்டதாக தான் கூறப்படுகிறது. தற்பொழுது திருச்செந்தூர் மருத்துவமனையில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. மருத்துவர் தற்பொழுது சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் வெளிவந்த பின்னர் தான் அவருடைய நிலவரம் என்னவென்று நம்மால் தற்காலிகமாக கூற முடியும். நன்றி பவானி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிகவும் பிரபலமான கோவில் யானையான தெய்வானை திடீரென்று தனது பாகனை தூக்கி போட்டு மிதித்திருக்கிறது. இதில் பாகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அது மட்டுமின்றி தெய்வானை யானைக்கு பழம் கொடுத்த பக்தர் ஒருவரும் யானையால் மிதிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கோவில் பிரகாரத்தில் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பக்தர்கள் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். இந்நிலையில் களத்திலிருந்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பவானி வழங்க நாம் கேட்டோம்.